வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர், பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற புத்தகம் தான் ஒரு பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் 5வது பகுதியாக மதர் போர்டு மற்றும் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற பகுதி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். அந்த குழு மூலமாக உங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. டெஸ்ட் பேட்ச் யூஜி டிஆர்பிக்கு இப்போ டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு பயன்படும்னா நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். மதர் போர்டு அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மதர் போர்டு இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பயனாளரையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கும் முதுகெலும்பு போல் மதர் போர்டு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ இதில் நமக்கு கேள்வியாக வரும்போது முதுகெலும்பு போல் செயல்படுவது எதுனா மதர் போர்டு. அடுத்து இதில் இருந்து கம்ப்யூட்டருடைய செயல்பாடுகள் எல்லாமே தொடங்குறது இந்த மதர் போர்டில் இருந்து தான் தொடங்குது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய மதர் போர்டு விற்கப்படக்கூடிய மதர் போர்டோட சிறப்பு அம்சங்கள் நிறையவே என்ன செய்யுது இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு, சவுண்டு கார்டு, அதுக்கப்புறம் லேன் வசதி, மோடம், இது எல்லாமே மதர் போர்டில் அதிலே உள்ளீடு கொடுத்துட்டாங்க. முன்னாடி இதெல்லாம் தனித்தனியாக போட்டுட்ருக்கிறது. இப்போ இது எல்லாமே மதர் போர்ட்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம குறிப்பிட்ட கார்டினை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது. என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் இருக்கும். அப்பப்போ அப்கிரேட் பண்ணோம்னா திரும்ப நம்ம மாற்றி தான் ஆகணும். கம்ப்யூட்டர் வந்த புதில் கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு இடத்தை அடைத்து கொண்டு இருந்தது. ரொம்ப பெரிய அளவில் கணிப்பொறிகள் இருந்தது. அது மாதிரி மதர் போர்டில் உள்ள எல்லாமே கண்ணாடி டியூபுகள் மூலம் அமைக்கப்பட்டிருந்ததுனால பயன்படுத்துவதில் ரொம்பவே சிரமம் இருந்துச்சு. இப்போ எல்லா ஜிப்புகள் வடிவில் அதனால கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, அளவில் சிறியதாக மாறி டேபிள் மேல் வைக்கக்கூடிய வடிவில். அதுவும் இப்போ நம்ம லேப்டாப்லாம் பார்த்தோம்னா டெஸ்க்டாப் கணினியாக வந்துருச்சு. லேப்டாப்பும் மடி கணினியாகவே என்ன செஞ்சது, வந்துவிட்டது. ஆரம்ப காலங்களில் பார்த்தா நம்ம அந்த மதர் போர்டு ஒரு சில குறைந்த செயல்பாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அளவு பெருசாக இருந்தது. அதில் கீபோர்டு மற்றும் சிலவற்றை மட்டும்தான் இது என்ன செஞ்சது, பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்புறம் மவுஸு, ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் இணைக்க தனித்தனி மற்றொரு கார்டுகளை இணைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப அதிக அளவிலே வளர்ந்துருக்கிறதுனால மதர் போர்டில் பல இணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கு. மதர் போர்டுனா மெயின் போர்டு அப்படின்னு சொல்லலாம். மதர் போர்டை மெயின் போர்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ராசஸர், மெமரி சிப்புகள், கிராஃபிக்ஸ் கார்டுகள், ஹார்ட் டிஸ்க்கு, பிளாஃபி டிஸ்க்கு இந்த கனெக்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்பிஎஸ், யூஎஸ்பி, இப்படி பல பொருட்களை இணைக்கும் ஒரு பாலமாக இந்த மதர் போர்டு என்ன செய்யுது இருக்கு. அதாவது தனித்தனியாக உள்ள எல்லா துணை பொருளையும் இந்த மதர் போர்டு வழியாக ஒருங்கிணைத்து கம்ப்யூட்டரை நம்ம செயல்பட என்ன செய்யுது, வைக்குது. மதர் போர்டோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டருடைய மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் இதனோட ஒப்பிடும்போது பெரியது மற்றும் நுணுக்கமாக அமைந்திருப்பது இதனுடைய வடிவம். அது மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான எலக்ட்ரானிக் சிப்புகளோட இணைப்புகளுடனும் மதர் போர்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டு, ஹார்ட் டிஸ்க்கு இது எல்லாமே இருக்குது. இந்த டிவைஸ்கள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் டிவைஸ், வெளிப்புறமான கருவிகள் இருக்குது. அதுவும் இதை எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரிண்டர், ஸ்கேனர், வெப்கேம் இது எல்லாமே மதர் போர்டு வழியாக தான் இணைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஏதேனும் ஒரு புதிய ஹார்ட்வேரை இணைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முதல்ல பயன்படுத்துவது இந்த மதர் போர்டு எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அதில் என்ன செய்வாங்க, இணைக்க முடியும். அதனுடைய மதர் போர்டு தான் அதுக்கு எல்லாமே. அதை வச்சு தான் எந்த ஒரு கூடுதலான செயல்பாடுகளை நம்ம பெற முடியாமல் போகிறதும் அதில் தான் இருக்குது. மதர் போர்டில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிப்செட் ப்ராசஸர், இன்டர்ஃபேஸ் மெமரி கண்ட்ரோலர், ஐஓ கண்ட்ரோலர், இன்டர்ஃபேஸ் ஸ்வாட்ஸ், ரேம் ஸ்லாட்ஸ், பயாஸ் போன்ற பல பாகங்கள் இருக்கு. இந்த பாகங்கள் தெரிஞ்சுக்கணும். சிப்கார்ட் ப்ராசஸ், சிப்செட்டு, ப்ராசஸர், இன்டர்ஃபேஸ் மெமரி கண்ட்ரோலர், ஐஓ கண்ட்ரோலர், இன்டர்ஃபேஸ் ஸ்லாட்ஸ். மதர் போர்டில் என்னென்ன பாகங்கள் இருக்கு? சிப்செட், ப்ராசஸர், இன்டர்ஃபேஸ் மெமரி கண்ட்ரோலர், ஐஓ கண்ட்ரோலர், இன்டர்ஃபேஸ் ஸ்லாட்ஸ், ரேம் ஸ்லாட்ஸ், பயாஸ் இது எல்லாமே என்ன செய்யுது இருக்கு. மதர் போர்டில் இடது பக்கத்தில் ஐஎஸ்ஏ மற்றும் பிசிஐ என இரு வகை ஸ்லாட்கள். முக்கியமான பகுதி பார்த்துக்கோங்க. மதர் போர்டோட இடது பக்கத்தில்
என்னது 2 வகை ஸ்லாட் இருக்கு, முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஸ்லாட் என்னதுலானா ISA PCI அப்படின்னு 2. இதற்கு அடுத்து உள்ளது என்னன்னா AGP ஸ்லாட். இது வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ், அதுக்கப்புறம் கீபோர்ட்ல உள்ள கீயை அழுத்தி விளையாடுவோம். ஆனா அதை விட எளிதா வேகமா விளையாட ஜாய்ஸ்டிக், அது அந்த காருக்கு கியர் போடுற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த கருவியை கம்ப்யூட்டரோட இணைச்சிட்டு அதுக்கு தனியா ஜாய்ஸ்டிக் போர்டு இதுல இருக்கு. இதுல ஜாய்ஸ்டிக்கை இணைத்து கேம்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், விளையாடிக்கலாம். இதுல AGB ஸ்லாட்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆடியோ சிப் செட், ஸ்பீக்கர் இதனுடன் இணைச்சு பாடல்களை கேட்கறதுக்காக வேண்டி இது ஒன்று இருக்கும். மவுஸ் மற்றும் கீபோர்டை இணைக்க PS2 கனெக்டர் அப்படிங்கிற அமைப்பை பயன்படுத்தலாம். இதற்கடுத்து 25 பின் பேரலல் போர்ட், 25 பின் சீரியல் போர்ட் அப்படின்னு 2 வகையான கனெக்டர்கள் இருக்கு. கனெக்டர்களுடைய 25 பின் பேரலல் போர்ட், அதே மாதிரி சீரியல் போர்ட் அதுவும் 25 தான். இந்த 2 வகையான கனெக்டர்கள் இருக்கு. இதற்கு அருகில் உள்ளக்கூடிய USB கனெக்டர் தான் ஸ்கேனர், பிரிண்டர், டிஜிட்டல் கேமரா இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு பயன்படுது. அப்போ இதுல இருக்கிறது ISI 2 ப்ராசஸர் இருக்குன்னு பார்த்தோம். ISA PCI அப்படின்னு 2 ஸ்லாட் இருக்கு. AGB ஸ்லாட் எதுக்கு பயன்படுதுன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்காக வேண்டி பயன்படுது. அதுக்கப்புறம் கீபோர்டு மவுஸ் இணைக்கிறதுக்கு எந்த கனெக்டர் பயன்படுத்துறோம், இதுதான் முக்கியமானது, அதனால பாத்துக்கோங்க. PS2 அப்படிங்கிற கனெக்டரை பயன்படுத்துறோம். இதுக்கு அடுத்து 2 கனெக்டர் இருக்கு. இதெல்லாம் 25 பேரலல் போர்ட், சீரியல் போர்ட் அப்படின்னு 2 வகை இருக்கு. இதுவும் கனெக்டர்கள் தான். இதற்கு உள்ள USB கனெக்டர் தான் ஸ்கேனர், பிரிண்டர், டிஜிட்டல் கேமரா இது எல்லாத்தையுமே இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு. அடுத்து மதர் போர்டோட மைய பகுதியில் உள்ளதுதான் சிப் செட் அப்படின்னு சொல்லப்படுது. மதர் போர்டோட மைய பகுதியில் இருக்கிறது சிப் செட். CPU ஒரு முக்கியமான பகுதியா விளங்குதோ அதுபோல மதர் போர்டில் முக்கியமான பகுதியா விளங்குறது இந்த சிப் செட். கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லா பகுதியையும் நம்ம இணைக்க ஒரு தகவல் தளமாக இந்த சிப் செட் செயல்படுகிறது. இதெல்லாம் நமக்கு வினாக்கள்ல வரும். எல்லா தகவலையும் இணைக்கக்கூடிய தகவல் தளமாக செயலாற்றுவது எது அப்படின்னா சிப் செட். நார்த் பிரிட்ஜ் மற்றும் சவுத் பிரிட்ஜ் என்று 2 வகையாக இது என்ன செய்யப்படுது, இந்த சிப் செட் 2 வகையா பிரிக்கப்படுது. நார்த் சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு பிரிக்கப்படுது. ப்ராசஸர், மெமரி மற்றும் BCI ஃப்ரிட்ஜ் போன்றவை நார்த் பிரிட்ஜ்ல இணைக்கப்படுது. நார்த் பிரிட்ஜ்ல இணைக்கிறது ப்ராசஸர், மெமரி மற்றும் PCI ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ம் நார்த் பிரிட்ஜ்ல இணைக்கப்படுது. ஸ்டோரேஜ் டிவைஸ் மற்றும் IO டிவைஸ் இது 2ம் சவுத் பிரிட்ஜ்ல என்ன செய்யப்படுது, இணைக்கப்படுது. அப்ப நார்த்ல எது சவுத்ல எது அப்படிங்கறது தெரியணும். ஏன்னா கூற்று காரணங்கள்ல கேட்கும் போது அதை கொடுத்து கேட்கலாம். இதற்கு அடுத்து உள்ள பயாஸ் மதர் போர்டு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பயாஸ் அப்படிங்கறதனுடைய அப்ரிவேஷன் நமக்கு கேட்கலாம், விரிவாக்கம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படிங்கறதா இதனுடைய விரிவாக்கம். அடுத்ததை பார்த்தோம்னா இந்த பயாஸ் அப்படிங்கிறது ரோம் சிப்பில் உள்ளீடு செய்யப்படுகிறது. பயாஸ் எங்க உள்ளீடு செய்யப்படுது, ரோம் சிப்பில். இப்ப இதுல நம்ம கொடுத்து கேட்கும் போதே மதர் போர்டு பார்த்ததுனால நம்ம மதர் போர்டுன்னு வந்தோடனே டக்குன்னு மதர் போர்டுன்னு போடுவோம். அதனால பயாஸ் சிப் எங்க பொருத்தப்படுதுன்னா ரோம் செலுத்தப்படுகிறது. இந்த சிப்ல உள்ள ப்ரோக்ராம் வழியா கம்ப்யூட்டர்ல உள்ள இயக்கத்தளம் இயங்குமாறும் இதில் கட்டளைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல கம்ப்யூட்டர்ல உள்ள ஹார்ட்வேர் பற்றின தகவல்கள் முழுசா இருக்கும். நமக்கு வேண்டிய ஆப்ஷன்களை மாற்றி இதுல இருந்து அமைச்சுக்கலாம். அது மாதிரி உதாரணமா பார்த்தோம்னா பிளாஃபி டிஸ்க் இயக்க வேண்டுமானால் பயாஸ்க்கு சென்று பிளாஃபி டிரைவை ஆன் செய்ய வேண்டும். இதே போன்று நிறைய ஆப்ஷன்கள் இதுல என்ன செய்யும், இந்த பயாப்ஸ் அந்த ரோம் அந்த இதுல இருக்கு. டேட்டா பஸ் வித், கம்ப்யூட்டர் வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ப்ராசஸர்கள் செயல்படும் வேகத்தை தான் பஸ் வித் அப்படின்னு அழைக்கிறோம். பஸ் வித் அப்படின்னு அழைக்கிறது கம்ப்யூட்டர் வேகத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இப்போது உள்ள பென்டியம் வகை மதர் போர்டுகள்ல இப்ப இருக்க பென்டியம் வகை மதர் போர்டு டேட்டா பஸ் வித் வேகம் 64 பிட் வரை இருக்கு. இதுல 32 பிட் தகவல்களை சேமிக்கவும் மீதமுள்ள 32 பிட் தகவல்களை கொடுக்கவும் பயன்படுத்துது. பொதுவா மல்டிமீடியா சாப்ட்வேர்களை இயக்கும் போது பஸ் வித் இதனுடைய வேகம் அதிகரிக்க வேண்டும், அதிகம் இருக்கணும். அப்போதான் விரைவா ஃபைல்களை என்ன செய்ய முடியும், இயக்க முடியும். மதர் போர்டோட எதிர்காலம். இப்போது மதர் போர்டை விட செயல்திறன்லையும் பயன்பாட்டிலையும் அதிகப்படியான வளர்ச்சி எதிர்காலத்துல இன்னுமே அதிகமா இருக்கும். அதாவது இப்போ இந்த புத்தகம் வந்த காலத்தை விட இப்ப இருக்கிற காலம் இன்னும் அதிகமான வந்த காலமாக இருக்கலாம். 10 வகையான USB போர்டுகளை இதுல உள்ளடக்கலாம். மேலும் ஃபயர்வால், டால்பி டிஜிட்டல் ஆடியோ, இந்த டால்பி மாஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் ஆடியோஸ்ல நிறைய இருக்கு. போன்லயே இந்த டால்பி மாஸ்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு.
அனைத்தும் உள்ளீடு செய்யப்பட்டிருப்பதால் கூடுதலா நான் எதையும் தனியா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய தொழில்நுட்பம் உள்ளடங்கி இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கிய பணிகள் செய்து கம்ப்யூட்டரோட வேகம் என்ன, அதனுடைய ப்ராசஸரை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. இந்த ப்ராசஸர்கள் தான் செயல்திறனையும் தீர்மானிக்கும். நம்ம மொபைல்லே பார்த்தோம்னா ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமோல்டு ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு ப்ராசஸர் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் வச்சு தான் கம்ப்யூட்டர் செயல்படக்கூடிய வேகம், ஃபோன் செயல்படக்கூடிய வேகம் அதிகரிக்கிறது இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டருடைய தலைமை சிப்பு அப்படின்னு சொல்லி கூட இந்த மைக்ரோ ப்ராசஸரை நம்ம சொல்லலாம். மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப்யூட்டர்கள் ஒரு அறையின் அளவுல இருந்துச்சுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் கட்டமைப்பு இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. நிறைய டிரான்சிஸ்டர்கள், அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய மின் மாற்றிகள் கட்டமைப்பு எல்லாமே இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் செய்யுது. இதனுடைய அளவு சுருங்கி குறுகி இந்த மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப தீப்பெட்டி அளவுக்கு வந்துருச்சு. பெரும்பாலும் மைக்ரோ ப்ராசஸர் எண் அளவுகள்ல குறிப்பிடப்படுகிறது. மைக்ரோ ப்ராசஸர் எந்த அளவுகள்லனா எண் அளவுகளில் குறிப்பிடப்படுகிறது. உதாரணத்திற்கு நிறைய புதிய மைக்ரோ ப்ராசஸர்கள் வெளியீடுகள் வணிகத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வெளியீடுகளிலும் புது புது தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருது. ஒரு கம்ப்யூட்டருடைய விலையை கூட மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்து தான் மாறுபடுகிறது. கணக்கியல் பணிகளை செய்வதற்கு இந்த மைக்ரோ ப்ராசஸர் மற்றும் கோ ப்ராசஸர் இணைந்து இந்த பணியை சிறப்பு செய்து. நவீன மைக்ரோ ப்ராசஸர்கள் பற்றி நம்ம இப்போ சில தகவல்கள் பார்க்கலாம். இன்டெல் நிறுவனத்தினுடைய பல வகை திறன் கொண்ட ப்ராசஸர்கள் தற்போது பலராலும் உபயோகப்படுத்தப்பட்டு வருது. இதுல ஆராய்ச்சி குழு அவ்வப்போது சில ஆராய்ச்சிகளை செய்து மேலும் ப்ராசஸர்களின் வேகத்தை என்ன செய்து அதிகரிக்கும்படியாக செய்வார்கள். அப்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் விளைவாக தற்போது மிக சக்தி வாய்ந்த ப்ராசஸர்லாம் இப்ப நிறைய இருக்கு. அதனால இவற்றுடைய செயல்பாடுகள் எல்லாமே பழைய ப்ராசஸரை விட ரொம்ப அதிகம். பம்ப்லெஸ் புல்ட்-அப் லேயர், அதாவது BBUL அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸர் அதனுடைய தோற்றத்தை பார்த்தா ரொம்ப சிறுசா இருக்கலாம், ஆனா செயல்ல பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான செயல்பாடா இருக்கும். இந்த ப்ராசஸரை சுற்றி சிலிகான் தகடுகள் இருக்கு. அதனால அதனுடைய செயல்பாடு ரொம்ப வேகமாகவே இருக்கும். சாதாரண அப்ளிகேஷன்கள், ப்ரோக்ராம் இதெல்லாம் இயக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸர், ரொம்ப மைல்டா இருக்கிற ப்ராசஸர் போதுமானது. ஆனா மிக உயரிய இயக்கத்திறன் உடைய முக்கியமான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான ப்ராசஸர் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணிப்பொறி தான் பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த BBUL அப்படிங்கிற தொழில்நுட்பம் பில்லியன் டிரான்சிஸ்டர் ப்ராசஸர்கள் உபயோகிப்பாளர்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி முடிவு செய்துள்ளது. ஏனெனில் தற்போதுள்ள பேக்கேஜுகள் இந்த அளவு தொழில்நுட்பத்தினை என்ன செய்யாது, ஏற்காது. தொழில்நுட்பம் இப்ப இருக்கிற பார்த்தோம்னா நிறைய இந்த ஜிப்புகள் வகையில இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளால சேமித்து வைக்க முடிகிறது. அதை செய்தியா பாதுகாக்கவும் முடியுது, மற்றபடி மற்ற கோப்புகளுக்கு மாத்துறதுக்கும் முடியுது. அதனால அது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது. இந்த பேக்கேஜுகள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இது இருக்கிறது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கறது CD டிரைவு. இதை நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.